இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பார்க்குற சபையில் நிறைய மாற்றங்கள், ஹல்லேலூயா, நிறைய புதிய புதிய மாற்றங்கள் ஆண்டவர் என்ன செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தின அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எப்படி ஆண்டவரை பாடாம துதிக்காம உங்களால் இருக்க முடியுது? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா, ஏசையா, என் ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். ஆமென். இந்த சபைக்குள்ளே நான் வரமாட்டேன்பா, ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற ஆலயத்துக்குள்ளே தான் நீங்கள் யாராச்சும் தான் நான் வருவேன்னு இயேசுவை சொல்லவே மாட்டார். எங்கே 2-3 பேர் நாமத்தை நிமித்தம் கூடி வருகிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்லுவேன். எத்தனையோ ஆலயத்தில் மைக்கு கிடையாது, கீபோர்டு கிடையாது, மியூசிக் கிடையாது. இயேசுவை வராறாங்க, கட்டாயம் வராரு. ஹல்லேலூயா. வெளி தோற்றத்தை பார்க்கிற ஆண்டவர் இல்லை, இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கூட மனுஷங்க சில பேர் அற்பமாக பண்ணலாம். ஆமாம், இவளை பற்றி எனக்கு தெரியாதா, பெரிய பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா போயிடுவான்னு சொல்லலாம். ஆனால் ஏசப்பா ஒருவரையும் அற்பமாய் நினைக்கவே மாட்டார். மனிதங்கள் அற்பமாக நினைக்கலாம், ஆனால் இயேசு உங்களை அற்பமாக நினைக்கவே மாட்டார். ஆமென். அப்படியே கை தட்டியா கூட சேர்ந்து பாடுங்கண்ணா. அப்படியே கை தட்டி, கை வலிச்சிடக்கூடாதுண்ணா.
நாங்கள் சின்ன பையங்களை கிரிக்கெட் விளையாடும் போது ஃபஸ்ட்டு பால் போட்டு அவுட் ஆகிட்டா உடனே நாங்கள் அந்த பால் கணக்கில் கிடையாது, ட்ரையல்ஸ் அவுட்டு கிடையாதுன்னு சொல்லி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பேட்டிங் பிடிப்போம். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நீங்கள் கைத்தட்டு பாடினதெல்லாம் ட்ரையல்ஸ். இன்னும் தான் நல்லா கைத்தட்டி ஒரிஜினலாக பாடணும். பக்கத்தில் சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் சும்மா காட்டுக்கு தான் பாடணுமா அப்படி சொல்லுங்கள், கைப்பிடிங்க. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை, யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை, பொழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, பொழுதியில் இருந்த என்னை பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே, உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா, உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உங்க இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால். இன்னொரு தடவை சொல்லுங்க, உம்மை பாடாம என்னால் இருக்க, உம்மை துதிக்காம இருக்க என்னால். அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, சொல்லுவோம், அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, இசையா என் இசையா, இசையா என் இசையா, எளிமையானவன் சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல், என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கும் ரசிக்கப்பட்டாங்க. பயங்கர தரித்திரம், சாப்பிட வழியில்லாத கஷ்டம். இவங்களே 2 நாள் 3 நாள் பட்னியாக இருந்துட்டு தான் ஆலயத்துக்கு போவாங்களா, ஒன்றும் இல்லாமல். இவங்க ஆலயத்துக்கு போனால் ஏதாவது காணிக்க போடுவாங்களா, போட்டிருப்பாங்களா ஏதாவது? இவங்களே 2 நாள் 3 நாள் பட்டினி ஆலயத்துக்கு போனாங்களாம், ஏதாவது காணிக்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிங்களா? ஆனால் ஏசப்பா அற்பமாக நினைக்கல. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு ஆளுண்டு சர்ச்சைக்கு வரா பாரு, 1 ரூபா கூட காணிக்க போடாமல் அப்படின்னு ஏசப்பா அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே நாங்கள் போயிருப்போம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ஊழியக்காரன் நின்றுக்கவே முடியாது. ஏசப்பா ஒருவரை அற்பமாக எண்ணாதவர். நீயே 3 நாள் சாப்பிடல, கஷ்டத்தோடு வந்திருக்கியா, அவன் காணிக்கலாம் வேண்டாம், இந்த அன்பு போதும்னு சொல்லி ஏசப்பா சேர்த்து கொண்டார். ஆமே. ரொம்ப அன்புள்ள தகப்பன், நம்ம குறைவுகளை பாராதவர். ஆமே. நம்ம குறைவுகளை பார்த்துருந்தா அதான் அந்த பாட்டு சொங்க, உங்கள் அன்புக்கு ஈடு இணை இல்லையப்பா, உங்கள் இரக்கத்துக்கு முடிவே தான் இல்லை. இப்போ நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, நிறைய தரம் மன்னிப்பு கேட்ட, நானும் மன்னிச்சிட்டேன், இனிமேல் என்னால் மன்னிக்க முடியாது, அவ்வளோதான், இறக்கம்லாம் ஸ்டாப் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க முடியுமா, நான் இங்கே நிற்க முடியாது. அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறாமே. நல்ல கரந்தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி பாடலாமா எல்லாரும் சேர்த்து? நல்ல கைத்தட்டி. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உன்னிடம் இல்லை, யாரையும் நீர் அற்பமாக பார்ப்ப
மறப்பதே இல்லை. பொழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. பொழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவே நான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்துக்கு முடிவே நான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம கரங்களை தட்டி சொல்லுங்க நல்லாமே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா நேசையா ஏசையா நேசையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் நல்ல கரந்தட்டி சொல்லுங்க. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. ஏசையா என்னை ஏசையா ஏசையா என்னை ஏசையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. ஆமென். என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. ஏசையா 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 ஏசையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக கரங்களை தட்டி துதியும். எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் இந்த நாள் வரை எங்களை ஆதரித்தவரே, தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்கினவரே, தேவைகளை சந்தித்தவரே, நிர்மூலமாகாதபடி காத்தவரே, எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் ராஜாவே, எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, எங்கள் பலனே, எங்கள் கோடை, எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே. உற்சாகத்தின் ஆவி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். துதியின் ஆவியினால் நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே.
அல்லேலூயா. அந்த ஒரு பாடணும், நல்லா அப்படி பாடணும். ஆமென். அல்லேலூயா. ஏசையா என் ஏசையா. அந்த ஏசையா சொல்றதுலே, ஏசப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான், இதுவரை நடத்தினது நீங்க தான், உதவி செஞ்சது நீங்க தான், எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க தான். அந்த ஒரு ஏசையாலேயே நிறைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆமென். ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. அல்லேலூயா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தால நாவறண்டு போனவன், ஆனாலும் என்னை கண்டீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மை காண்கிற தெய்வம். அல்லேலூயா. நீங்க நல்ல வசதியா நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல ஜம்முன்னு இருந்தா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்ல கண்ணு தெரியும். தெரிஞ்சவங்க நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க, எப்படி இருக்கீங்க கேட்பாங்க. ஒன்றும் இல்லாமல் நம்மளே ஒரு பரதேசி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா, ரொம்ப க்ளோஸ் சொந்தம், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க கூட நான் என் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன். நேருக்கு நேர் வரும்போது கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவான். அல்லேலூயா. இதான் உலகம். ஆனால் ஏசப்பா ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஜீரோவாக இருக்கும்போது கூட அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர், நமக்கு இறங்குகிற தெய்வம். ஆமென். உங்களை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை தாங்குகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் இயேசு. அல்லேலூயா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தால் நாவறண்டு போனவன். நம்மளாம் வாழ முடியுமா? அவ்வளோதான். ஒரு வனாந்திரத்தில் ஃபுல்லாக பாலைவனம், ஒரே மணல், எந்த செடி கொடியும் இல்லை. பல மணி நேரம் நடக்கிற ஒரு மனுஷன் தண்ணி தாகத்தில், அப்பா தண்ணி தண்ணி இப்போ சாக போகிறான், தண்ணி இல்லாமல். அதுபோல் சாக போன நம்மளை, அவ்வளோதான், நம்மளாம் வாழ்ந்துக்கிட மாட்டோம்னு நினச்ச நம்மளை தேடி வந்து இயேசு ஜீவ தண்ணீரை கொடுத்து நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு ஆதரவாய் தேறுதலாய் இந்த நாள் வரை இருந்து நடத்தி இருக்கிறார். நல்ல கரந்தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கரந்தட்டி ஒரு நிமிடம் நீங்களே துதிங்க ஏசப்பாவை. என்னெல்லாம் சொல்லி துதிக்கணுமோ துதிங்க. சத்தம் உயர்த்தி துதிக்கணும்னா துதிங்க. கரங்களை தட்டி துதிக்கணும்னா முழு பலத்தோட துதிங்க. நல்ல ஒரு நிமிடம் நீங்களே கரந்தட்டி துதிங்க. நிறுத்த வேண்டாம். நல்ல கை தட்டி துதிங்க. ஆமென். நல்ல கை தட்டி இன்னொரு 40 செகண்ட் துதிங்க. ஆமென். இன்னொரு 30 செகண்ட் இருக்கு. நல்ல கை தட்டி துதிங்க. நல்ல ஒரு 10 செகண்ட் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு, உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கு அவ்வளவு சத்தமா கை தட்டுங்களேன். அவ்வளவு சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனமான
தட்டி ஆமென். மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. பொழுதில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. பொழுதில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உம் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால், கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, ஆமென். ஓ ஏசையா, 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 ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க முழு பலத்தோடு. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. ஏசையா, 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 ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல், இயேசுவே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. 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 நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இன்னொரு பாடல் நம்ம பாட போறோம். கொம்பை உயர்த்தினீரே, சொல்லுங்களேன். ஹalleluya. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும்
அன்னாள் அவள் தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாது இருந்தது, அவருடைய சக்களத்தியாகி பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அன்னாள் தேவாலயத்தில் போய் இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளுவார் என்று ஏலியின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொன்னபடி ஒரு சாமுவேல், ஒரு சின்ன குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அப்போ தான் அன்னாள் இந்த வசனத்தை எழுதுறா. அன்னாள் பாடின பாட்டாவது அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. 1 சாமுவேலில் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, அன்னாள் பாடின பாட்டாவது கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. சொல்லுங்களேன், எப்படி சொல்லுங்க, கர்த்தருக்குள், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஆக்சன் சொல்லுங்க, கர்த்தருக்குள் என் கொம்பு. ஆமே. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. சொல்லுங்க, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அண்ணால எல்லாரும் சொன்னாங்க, மலடி சக்கலத்தி பெனினா கிண்டல் பண்ண, அவளுக்கு பிள்ளைகள் இருக்கு, ஆனால் இவளுக்கு பிள்ளை இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆண்டவர் ஒரு சாமுவேல்ங்கிற ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. இப்போ அண்ணால் சொல்றா, கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என்ன வார்த்தைடா பேசுறீங்க, கொஞ்சம் நஞ்சமா பேசுறீங்க. இப்போ கர்த்தர் என் வாயை திறந்திருக்க, வாங்கடா, யாரெல்லாம் பேசுறீங்க வாங்க பேசி பார்க்கலாம், கூப்பிடுறா. ஹல்லேலூயா. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உங்களை கேவலமா பேசுறாங்களா, உங்களை மரியாதை இல்லாமல் பேசுறாங்களா, உங்கள் பகைஞரின் மேல் உங்கள் வாயை திறக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்க முன்னாடி உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமே. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாம். ஆமே. ஹல்லேலூயா. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்லுவோம், கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி. நல்ல கரம் தட்டி சொல்லுங்க. ஆமே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதி. நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பனே.
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. பாட்டு பாடும்போது கை தட்டணும், அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. வலதுகரம் உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, என்னை முழுவதுமா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை என் தகப்பன் நீங்க, இந்த நாள் வரை என்னை நடத்தின தகப்பன் நீங்க, என்னை தாங்கின தகப்பன் நீங்க. என்னைக்கோ உட்காந்துட்டேன் ஓடாம, என்னைக்கோ சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். அதனால என்னை தட்டி எழுப்புனீங்களே, அதனால என்னை தேடி வந்தீங்களே, என்னை மீண்டும் நடக்க வச்சிருக்கீங்க, மீண்டும் ஓட வச்சிருக்கீங்க. என்னை வெட்கப்பட்டு போடல, என் தலையை உயர்த்தி இருக்கீங்கப்பா. இன்னும் உயர்த்துவீங்கப்பா, இன்னும் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீங்கப்பா. நாளெல்லாம் உம்மை துதிப்பே, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வார்த்தை விசுவாச அறிக்கையா சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்க வெட்கப்பட்டு போகணும், நீங்க ஒன்றுமில்லாம போகணும், நீங்க அவமானப்படணும். எவ்வளோ கண்கள் அவளோடு பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? ஆனால் ஏசப்பா இந்த நாள் வரை வெட்கமடையவே விடலை. ஏசப்பா இந்த நாள் வரை நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது, ரொம்ப ஏசப்பாவுக்கு பிரியமா வாழலை, ஆனால் கூட அப்பா விட்டு கொடுக்கல. ஆனால் அப்பா வெட்கமடைய விடலை. சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாதவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்களை உங்க சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லைங்க. உங்க தலையை உயர்த்துகிற ஆண்டவர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தை சொல்லி மீண்டும் நம்ம ஆண்டவரை பாட போறோம். என் புலம்பலை களிப்பாய் மாற்றுவே, ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்புவின்னு சொல்லி எல்லாரும் கரம் தட்டி கண்களை மூடி உங்களை மறந்து ஆண்டவரை பாடி துதிக்கலாம். நல்ல கை தட்டி முழு பலத்தோடு புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம் சொல்லுங்க ஆமென். நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போ, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட.
தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, ஏசையா நன்றி, தகப்பனே என் தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, ஏசையா நன்றி, தகப்பனே எங்களை ஆதரிக்கிற தகப்பன், ஆசீர்வதிக்கிற தகப்பன், மனிதர்கள் சபித்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், மனிதன் கீழே தள்ளினாலும் தூக்கி நிறுத்துகிற தகப்பன். ஓ என் கூடவே பக்க பலமாய் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிற என் தகப்பன், அவர் இருக்கிற வரையில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், தலை குனிஞ்சு போக மாட்டேன். என் தகப்பன், என் தகப்பன் இயேசு. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே நன்றி, ஏசையா நன்றி, தகப்பனே நன்றி, ஏசையா நன்றி, தகப்பனே. நன்றி தகப்பனே. மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அந்நிய கால அபிஷேகம் சகல சனத்தின் மேலும் வைத்து கால சமயமல்லோ, இனி ஆத்மாவில் வேணமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை, சேனையா எழும்பு, உலர்ந்து போன எழும்பே, நீ உலர்ந்து போனவள் அல்ல, நீ சேனையா எழுந்து நிற்க வேண்டியவன், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழுந்து சிலம்பம் பண்ண வேண்டியவன், யுத்தத்திலே ராணுவ வீரனை போல நிற்க வேண்டியவன். ஆமென். தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக. அக்கினியை போடுங்க ஆண்டவரே. எஸ், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அளவில்லாமல் நிரப்பட்டும், வாலிபர்களை நிரப்பட்டும், சிறு பிள்ளைகளை நிரப்பட்டும், பெரியவர்களை நிரப்பட்டும். அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் போல மேல் வீட்டவை இறங்கி வந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஓ எங்கள் தேவ சபையில் இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிறவரே, 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 உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்கும்படி செய்தவர். வல்லமை, 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 பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உட்பிரவேசிக்கட்டும். ஒட்டிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஒட்டிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஒட்டிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஒட்டிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே, தன்னல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே, தன்னல் கொண்டு உமக்காக எழும்பிட. ಶಗರಬರಿ ಭರಗಬದಲಬ ದಗದುಣಂದರ ರಿಮಲಬರಬ ಕಬಾ ಶರಬರಬಲಬ ರಿಬಾ
raka dara rima daraba sharabala baraba digadono darakaba lagadirabu sharabana dikabanda rakabala darakaba shagadena marabalaba rikabandala barabalaba. நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவர்? நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னீங்களா? நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். நாங்கள் மரித்து போனவர்களைப் போல இருந்த நாட்கள் போதும். எங்கள் ஆவிக்குரிய நிலைமையில மரித்து போன நாட்கள் போதும். எழும்ப முடியாதபடி இந்த நாட்கள் முடிந்து போகட்டும். எங்களை உயிரடைய செய்கிற ஆவியானவர், எங்களை மீண்டும் எழுந்து ஓட செய்கிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லி சரியான வழியில் நடத்துகிற ஆவியானவர், எங்க கூடவே இருங்கப்பா. 2 கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. உங்க பேச்சில், உங்க மூச்சில் பரிசுத்த ஆவியானவர் கலந்திருக்கிறார். அவர் உங்க கூடவே இருக்கிறார். நிறைய பேரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் போராடுகிறார். முன்னிருந்தது போல நீ ஜெபிக்கல, முன்னிருந்தது போல நீ வேதம் வாசிக்கல, முன்னிருந்தது போல ஏசப்பாக்கு பயப்படலை, முன்னிருந்த பயம் இல்லை, முன்னிருந்த பரிசுத்தம் இல்லை, ஏசப்பா மேல இருந்த வாஞ்சை இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலை தெரியும்? அவர் நமக்குள்ள இருந்து பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்தி நம்மை சரிப்படுத்தி ஏசப்பாக்கு முன்னாடி கொண்டு பெர்ஃபெக்டா எந்த குறையும் இல்லாமல் கொண்டு நிறுத்துவது தான் பரிசுத்த ஆவியானோட வேலை. அந்த பரிசுத்த ஆவியான உங்களை உணர்த்துறாரா? உங்க கூட போராடிட்டு இருக்கிறாரா? நீ சரியில்லைன்னு சொல்றாரா? அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுங்க. நீங்க ஏன் படுத்திருக்கணும்? நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. என் பேச்சில, என் மூச்சில, உள்ளில, என் செயலில கலந்திருக்கீங்க.
ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலிருந்து எங்களை ஆளுகை செய்ய அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குறைவுகளை நீர் சுட்டி காட்ட எங்களை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வழி விலகும் போது வழி இதுதான், இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் எங்களுக்கு பின்பதாய் துணிக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய முயற்சி பண்ணும் போதெல்லாம் எங்களை தடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்துவீராக, சரிப்படுத்துவீராக, கண்டித்து உணர்த்தி ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை, ஏசப்பாவுக்கு உகந்த காணிக்கை எங்களை மாற்றி நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜாவுக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களை அர்ப்பணிப்பின் ஆராதனையாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. கிருபையுள்ள கரத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.